ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி கருப்புசாமி. சபரிமலை யாத்திரைக்கு மாலை அணிந்து புறப்படுவதற்கு முன்பு சில குடும்பங்களிலும் ஐயப்ப பக்தர் குழுக்களிலும் கருப்புசாமியை வீட்டில் வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கிறது. இது குறிப்பாக தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் நிலவும் உள்ளூர் பக்தி மரபு. சபரிமலை தேவஸ்தானம் அதிகாரபூர்வமாக நிர்ணயித்த கட்டாய சடங்கு என்று இதை கூறுவதற்கு ஆதாரம் ஏதும் கிடையாது. சபரிமலை அதிகாரபூர்வ விளக்கங்களில் முக்கியமாக 41 நாள் விரதம், மாலை அணிதல், இருமுடி போன்ற யாத்திரை முறைகளை தான் குறிப்பிடுகின்றன. ஏன் கருப்புசாமியை வீட்டில் வைத்து வழிபடுகிறார்கள்? காவல் தெய்வமாக கருதப்படுவதால் கருப்புசாமி தமிழர் வழிபாட்டு முறையில் முக்கியமான காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். யாத்திரை என்பது காடு, மலை, நீண்ட நடைப்பயணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதால் பயணத்தை தொடங்குவதற்கு முன் காவல் தெய்வத்தை வணங்கி அருள் பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. வீட்டை காக்கக்கூடிய தெய்வம் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பக்தர் சபரிமலைக்கு புறப்படும் போது வீட்டில் இருக்கும் குடும்பத்தினருக்கும் வீட்டிற்கும் காவல் இருக்க வேண்டும் என்பதற்காக கருப்புசாமியை வீட்டில் வைத்து வழிபடுவதாக சில மரபுகளில் கருதப்படுகிறது. ஐயப்பனின் காவல் பரிவார தெய்வம் என்ற பக்தி மரபு சபரிமலையை சுற்றியுள்ள ஐயப்ப வழிபாட்டு மரபுகளில் காவல் தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு. குறிப்பாக கரிமலை, எருமேலி போன்ற பழமையான யாத்திரை பாதைகளில் உள்ளூர் காவல் தெய்வ வழிபாடுகள் ஐயப்ப யாத்திரை சூழலுடன் இணைந்து வளர்ந்துள்ளன. ஆனால் கருப்புசாமியை வீட்டில் வைத்தே ஆக வேண்டும் என்பது சபரிமலையின் அதிகாரபூர்வ விதி என்று சொல்ல முடியாது. சபரிமலை தேவஸ்தானம் இதை சொல்லவே இல்லை. சில ஐயப்ப பக்தர்களோ இல்லை குழுக்களோ இதை வீட்டிற்கு காவல் தெய்வம் என்று அவர்களாகவே இதை வைத்து வழிபடுகிறார்கள். இன்னும் சில விவரங்களை